நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் காவல்துறை சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது. அதன் நேரலை காட்சிகளை விளக்குகிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், நாளை வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. இந்நிலையில் அந்தந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ராஜரத்ன மைதானத்தில் நடைபெறக்கூடிய காவல்துறையின் வாகன பேரணி குறித்தான கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது நாளை காலை 8 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி சென்னை பெருநகரில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் விழிப்புணர்வு வாகன பேரணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விழிப்புணர்வு வாகன பேரணியில் காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதுக்கும் மேற்பட்டு 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் காவலர்கள் ஏறிக்கொண்டு இந்த வாகன அணிவகுப்பை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவாக தேர்தலுக்கு முன்னர் இம்மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது என்பது வழக்கமாக நடைபெறுவது உண்டு. ஆனால் இம்முறை தேர்தல் நடைபெற்ற பின்னர் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் இந்த பேரணி நடைபெறுவது இதுவே முதல் முறை என்று காவல்துறை சார்பில் கூறப்படுகிறது. இந்த பேரணியானது காலையில் ஏற்கனவே நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது மாலையிலும் இந்த பேரணி நடைபெற்றிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு பேரணியானது சென்னை ராஜரத்ன மைதானத்தில் தொடங்கி சென்னையின் முக்கிய பகுதிகளில் அணிவகுப்பாக சென்று மீண்டும் ராஜரத்ன மைதானத்திலே முடிவடையும் வகையில் தற்போது இந்த காவல்துறை வாகன கொடி அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் தங்களது வாகனங்களில் வரிசையாக அணிவகுத்து கொடிகளை ஏந்தி தங்களுடைய பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் தங்களது அணிவகுப்பை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அணிவகுப்பானது நாளை காலை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது எனவும் பொதுமக்கள் தைரியத்துடன் இருக்கலாம் எனவும் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், நாங்கள் இருக்கின்றோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த காவல்துறையின் வாகன பேரணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியானது ராஜரத்ன மைதானத்தில் தொடங்கி வாக்கெண்ணும் மையங்களான லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, மத்திய கைலாஷ் சந்திப்பு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம், சைதாப்பேட்டை, லிட்டில் மவுண்ட், எல்டாம்ஸ் ரோடு, ஜெமினி மேம்பாலம், ஸ்பென்சர் பிளாசா வழியாக மீண்டும் ராஜரத்னம் மைதானத்தை வந்தடைய இருக்கிறது. இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற இருக்கின்ற நிலையில் காவல்துறையின் இந்த வாகன பேரணியானது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. யோகேஸ்வரன், தகவலுக்கு நன்றி. Chennai Silks in Mega Summer Sale.